மதுரை சித்திரை தேரோட்டம். அதாவது இந்த சித்திரை திருவிழாவோட முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவமானது இன்று ஏப்ரல் 28 கோலாகலமாக நடைபெற்றதுங்க. இந்த ஆண்டிற்கான மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மேலுமே இதில் நாள்தோறுமே காலை மற்றும் மாலையில் மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்திருக்காங்க. நாள்தோறுமே சிவபெருமானின் ஒவ்வொரு திருவிளையாடல்களும் நடத்தி காட்டப்படுறாங்க. மேலுமே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள், உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஏப்ரல் 28ஆம் தேதியான இன்று காலை கோலாகலமாக நடைபெற்று வந்தது. இதன் காரணமாக மதுரை நகரமே விழா கோலம் பூண்டி இருக்குங்க. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கிறாங்க. நீங்களுமே இந்த மதுரை சித்திரை தேரோட்டத்தோட முக்கியமான நிகழ்வான இந்த வைபவத்தை, இந்த திருக்கல்யாணத்தை நீங்கள் பார்த்தீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கோலாகலமாக நடந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தில் திடீரென நடந்த அதிசயத்தையும், மேலுமே இந்த திருக்கல்யாணத்தின் போது நம்ம அதை தரிசித்தால் என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போது என்னென்ன அதிசயம்லாம் நடக்கும், மேலுமே இதில் பின்னணியில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன, உண்மையான வரலாறு என்ன, இதையெல்லாம் பற்றின முழுமையான தகவலையுமே நம்ம விரிவாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழாவில் நீங்கள் கலந்து கொள்கிறீங்களா? மறக்காமல் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதாவது இது பார்த்திங்களா, 19ஆம் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வருது. இதில் மீனாட்சி திருக்கல்யாணம் சித்திரை திருவிழாவோட ஒரு பகுதியாக ஏப்ரல் மாதம் பார்த்திங்களா பட்டாபிஷேக விழாவும் ஏப்ரல் 27ஆம் தேதி இந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமானது ஏப்ரல் 28 சித்திரை 2026 ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. மேலுமே இது ஒரு உச்சக்கட்ட நிகழ்வாக இருக்குது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. மேலுமே அம்பிகை தடாதகை பிராட்டியமாக மீனாட்சி அவதரித்து சுந்தரேஸ்வரரை மதுரையை ஆளக்கூடிய நிகழ்வு. மேலுமே மீனாட்சி திருக்கல்யாணமானது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. மேலுமே பக்தி பூர்வமான தாலி மாற்றம், இன்றைய நாளில் நம்ம தாலி மாற்றம் செய்வது ரொம்ப நல்லது. அதாவது மாங்கல்ய தரணம் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் காலை 8:40க்கு மேலே மீனாட்சி திருக்கல்யாணம் 2026 நிகழ்வில் ரொம்ப பெண்கள் புதிய தாலி சரடு மாற்றிக்கொள்ள சுமலிங்கத்துவத்தை நிலைநிறுத்தும் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது. மேலுமே மரகத வள்ளி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன் மரகத கல்லால் ஆனவர், அதனால் மரகத வள்ளி அப்படின்னு சிறப்பாக அழைக்கப்படுகிறாங்க. மேலுமே பக்தர்களோட வழிபாடு என்ன அப்படின்னா, இந்த டைமில் திருக்கல்யாணத்தை நேரில் காணக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என கோஷமிட்டு ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்கிறாங்க. மேலுமே நம்ம வீட்டில் என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா, அன்னை மீனாட்சியை நினச்சி நீங்கள் வீடுகளில் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு புதிய தாலி சரடு வைத்து வழிபாடு செஞ்சு சுமங்கலிக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே நேரத்தில் வரம் தரக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திருமணத்தை காண்பதனால விரைவில் நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும், நீண்ட ஆயுள் மற்றும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு விஷயம். மேலுமே மதுரை மீனாட்சி சித்திரை திருவிழாவானது கொடியேற்றத்தோடு தொடங்கி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், மேலுமே திக்விஜயம் மற்றும் 10 நாளான திருக்கல்யாணத்துடன் ரொம்ப சிறப்பாக நிறைவடையும். அதே நேரத்தில் நீங்கள் இந்த வருடம் மீனாட்சி திருக்கல்யாண நிகழ்வை நேரடியில் பார்க்க விரும்புகிறீங்களா அல்லது அடுத்த வருடத்திற்கான புக் செய்ய வேண்டுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதே நேரத்தில் மதுரை சித்திரை திருவிழாவில் நடைபெறக்கூடிய அன்னை மீனாட்சி திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு அன்னை மீனாட்சி மற்றும் சொக்கநாதர் ஆகிய சிவபெருமானின் அருளை பெற வேணும் அப்படின்னு அனைவருமே விரும்புவது ஒரு விஷயம்தான். ஆனால் அனைவருக்கும் மதுரைக்கு சென்று அன்னையோட இந்த
திருக்கல்யாணத்தை வைபவத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறது பெரிய விஷயம்னு சொல்லலாம். அப்படி மீனாட்சி திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்ள முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே அன்னை மீனாட்சியின் அருளை எப்படி பெறுவது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விழாக்களில் முதன்மையானதாக இருக்கிறது இந்த மதுரை சித்திரை திருவிழா. அதாவது சித்திரை மாதத்தில் ஒரு 10 நாட்கள் ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவின் மதுரை மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஊர் மக்களுமே இந்த விழாவை தங்களோட வீட்டு உற்சவமாக நினைத்து வழிபடுவது வழக்கமாகவே இருக்குது. அதிலும் குறிப்பாக மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் கூடுவது வழக்கமாகவே இருக்குது. இந்த ஆண்டு மீனாட்சி திருக்கல்யாணம் ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமையானது நடைபெற்று ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேலுமே மீனாட்சி திருக்கல்யாணம் அதாவது கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய திருக்கல்யாண மண்டபத்தில் நடத்தப்படுங்க. இங்கு நேரடியாக சென்று மீனாட்சி திருக்கல்யாணத்தில் நேரில் தரிசிக்க அனைவருமே அனுமதிக்கு கிடையாது. அதாவது ஆன்லைன் முன்கூட்டியே முன்பதிவு செஞ்சு அதற்கான டிக்கெட் மற்றும் பாஸ் வைத்திருக்கிறவங்க மட்டுமே அந்த கோவிலுக்குள்ளே நடைபெறக்கூடிய அந்த அற்புதம் நிறைந்த இந்த திருக்கல்யாண வைபவத்தை நேரில் தரிசிக்க முடியும். இப்படி மீனாட்சி திருக்கல்யாணத்தை நேரத்தில் தரிசனம் செஞ்சாவே திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் நடைபெறும். அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையானது ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒற்றையும் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த மகிழ்ச்சி நிலைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட காலங்காலமாக வெறுந்துட்டு வர ஒரு நம்பிக்கை. இதனால தான் இந்த திருக்கல்யாணத்தை காண வரக்கூடிய பக்தர்களோட வசதிக்காக மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றிலுமே மதுரையினோட பல பகுதிகளிலும் LED திரைகள் வைக்கப்பட்டு மீனாட்சி திருக்கல்யாண வைபவமானது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவாங்க. அன்னை மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் போது பெண்கள் பல பேருமே தாலி சரடு மாற்றிக்கொள்வாங்க. இதனால் மீனாட்சியின் அருளால் தங்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய பக்தர்கள் மீனாட்சி திருக்கல்யாணத்தை டிவியில் தரிசிக்க முடியும். இந்த நாளில் அன்னை மீனாட்சியோட அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு வீட்டில் இருந்து நீங்கள் மீனாட்சி திருக்கல்யாணத்தை தரிசிப்பதோட சில எளிமையான வழிபாடுகளையும் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. மீனாட்சி திருக்கல்யாணத்தில் சென்று கலந்து கொள்ள முடியாதவங்க வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு நம்ம வீட்டில் முக்கியமாக செய்ய வேண்டிய வழிபாடு, மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சியோட படத்துக்கு வாசனை மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. வீட்டில் விளக்கேற்றி வச்சு அன்னை மீனாட்சியை மனதார வழிபட வேண்டுங்க. அதே மாதிரி நீங்கள் காலையில் செய்யலை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஈவினிங் டைமாவது கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றி வைத்து அன்னை மீனாட்சியை மனதார வழிபடுங்க. அதில் உங்களுக்கு முடிஞ்ச நைவேத்தியம் பறிக்கலாம். அதாவது பாயாசம், சர்க்கரை பொங்கல் போன்ற ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு அன்னை மீனாட்சிக்கு அன்னைக்கு நைவேத்தியமாக படைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்களா தாலி சரடு, மஞ்சள், குங்குமம், வளையல், பூ, வெத்தலை பாக்கு, பால், பழம் இது எல்லாத்தையுமே மீனாட்சி அன்னைக்கு படைச்சு நீங்கள் வழிபடலாம். அதற்கு பிறகு இந்த மங்களகரமான பொருட்களை யாருக்காவது நீங்கள் தானமாகவும் வாங்கி கொடுக்கலாம். சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ, வெத்தலை பாக்கு, தாலி சரடு இது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவும் இருக்குது. இந்த நாளில் யாருக்காவது நீங்கள் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். வீட்டில் திருமண விருந்து போன்று நீங்கள் சமைச்சு வீட்டிற்கு அழைத்தும் இந்த உணவை நீங்கள் கொடுக்கலாம். இப்படி வழிபடுவதனால மீனாட்சியோட அருள் நிச்சயமாக கிடைக்கும். வீட்டில் தடைபட்டிருக்கக்கூடிய திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடைபெறக்கூடிய இது ஒரு அற்புதமான வாய்ப்பாகவும் உங்களுக்கு அமையும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வரைக்குமே பாருங்கள். அதே நேரத்தில் இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை நீங்கள் பார்த்தீங்களா அல்லது இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இது பார்த்திங்களா எப்படி இந்த திருக்கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். மீனாட்சி திருக்கல்யாணம் பார்த்திங்களா ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஃபேமஸாக அனைவருமே தரிசிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இந்த காலகட்டமானது அமைச்சிருக்கு. மேலுமே இதில் ஏராளமான பக்தர்கள் வழிபடுவாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் சுவாமிக்கென பாண்டிய மன்னர்கள் காலம் தொட்டு பலர் வழங்கிய பவளம், முத்து, வைரம் பதித்த ஏராளமான நகைகள்,
கிரீடங்கள் பதக்க மாலைகள் இருந்தால் கூட திருக்கல்யாணத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரயத்திய ஆபரணங்கள் அணிவிப்பது இன்றுமே வழக்கத்தில் இருக்குங்க. அதாவது மணமகன் சுந்தரேஸ்வரருக்கு பவளங்கள் பதித்த கல்யாண கிரீடமும் அம்மனுக்கு ராயர் கிரீடமும் அணிவிப்பாங்க. இதில் ராயர் கிரீடம் ஹம்பி நகரத்து மன்னர் ராயர் வழங்கியதாகும். இதனாலேயே தான் பட்டாபிஷேகத்தின் போதும் இந்த கிரீடம் அம்மனை அலங்கரிக்கிறது. அதே போல தான் உள்ளங்கை அளவுக்கு வட்டமான நீல நாயக பதக்கம் பார்ப்பவரை ஈர்ப்பது நிச்சயம். இதனோட மதிப்பு எவ்வளவு என ஆய்வு செய்வதற்காக வெளிநாட்டிற்கு அனுப்பிய போது மதிப்பிட முடியாத பதக்கம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான தகவலோடு பதக்கம் திருப்பி வந்ததாம். இப்படி பல்வேறு அம்சங்கள் நிறைந்த இந்த நகைகள் எல்லாமே அணிவித்து கொண்டு தான் இவங்க இந்த கல்யாணத்தில் இருக்குமா. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரங்களையே ரொம்ப உயரமானது. 160 அடி உயரம், 108 அடி நீளம், 67 அடி அகலம் என பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. இது தவிர பார்த்தீங்களா, பச்சை கல் தங்கப்பதக்கம், நலப்பதக்கம் என 10 நாள் திருவிழாவில் ஒவ்வொரு நாளுமே அம்மனையும் சுவாமியையும் விதவிதமான ஆபரணங்கள் அலங்கரிப்பாங்க. எந்த திருவிழாவிற்கு எந்த ஆபரணம் கிரீடம் என அலங்கார பட்டர்கள் ஆலோசித்து சூட்டுவாங்க. மேலுமே திருக்கல்யாணத்தன்னைக்கு மட்டும் அம்மனுக்கு பித்தத்தகடு அதாவது அணிவிக்கப்படுவாங்க. அதாவது அம்மனோட பின்பகுதியில் பொருத்தப்படக்கூடிய கவசங்கள். இது மட்டும் இல்லாமல் பொட்டுக்காரை தாலி, கல் இழைத்த தாலி, 2 நாட்களுக்கு ஒரு முறை சித்தர் பதக்கம், அம்மனுக்கு தங்கச்சடை, சிங்காரம் என ஆபரணங்களிலேயே அலங்கரிப்பதும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே மன நேரத்து பட்டு சேலை உபசமாகவோ கோவில் நிர்வாகம் சார்பிலோ சாத்தப்படுவாங்க. கல்யாணத்திற்கு வருவோரை வரவேற்க சந்தன கும்பா, பன்னீர் சொம்பு, நெய் ஊற்றி வேள்வி வளர்க்க தங்கத்தே கரண்டி என திருவாபரணம் எல்லாமே தங்கத்தில் இருப்பது திருக்கல்யாணத்தோட ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.